எனக்கு தெரிஞ்ச அறிவு இருக்கிற எவனும் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு உங்க வீட்டுல பொண்ணு கட்ட மாட்டாங்கம்மா. அப்படியே தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அதுக்கப்புறம் பொண்ணு விஷயம் தெரிஞ்சு ஓடி போயிடுவாங்க. இப்ப இவளும் உண்மையை பேசுற அது இதுன்னு சொல்லி நீங்க கொண்டு வர எல்லா சம்பந்தத்தையும் கெடுத்துட்டு கடைசியில இவ அம்மா மாதிரி ஓடிதான் போறா. அப்பாடா, ரொம்ப மோசமான குடும்பம் போல. எப்படியோ முருகன் தான் நம்மள இந்த சம்பந்தத்துல இருந்து காப்பாத்தினான். பையனோட அப்பா தராதரம் தெரியாதவரா இருக்காரு. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க கூட தெரியல. பாட்டி கிட்டயும் தாத்தா கிட்டயும் எப்படி பேசினாரு பாத்தியா? நல்ல வேளை நாங்க உன்னை இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தினம் தினம் உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருக்கணும். ஒரு வகையில இந்த சண்டை வந்தது கூட நல்லதுக்குதான். நீ உன்னை கவனிச்சியா ஆதிரா? யார் என்ன சொன்னாலும் உன் பாட்டி உன் பக்கம் தான் நின்னாங்க. இவ்ளோ நடந்திருக்கு. இதுல கூட எப்படிமா உன்னால நல்லது மட்டுமே பார்க்க முடியுது? நடந்தது எல்லாமே நல்லதுக்கு நினைச்சுக்காதீரா. சுபத்ராமா சொன்னது கரெக்ட் தான். உனக்கு இதை விட நல்ல சம்பந்தம் கிடைக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத ஆதிரா. அப்புறம் அந்த பையன் நல்லாவே இல்ல, உனக்கு கொஞ்சம் கூட பொருத்தமாவே இல்ல. ஆமால, கரெக்ட் தான். எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆதிராவோட அழகுக்கு அந்த பையன் மேட்சே இல்ல. ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் வருத்தப்படுறேன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி இப்படி பேசுறீங்க. எனக்கு தெரியும். அகல்யா அத்தை சொன்ன மாதிரி என் ஜாதகமே இப்படிதான் போல. நான் எங்க அம்மா வயித்துல வந்ததுமே அவங்க உங்க எல்லாரையும் பிரிஞ்சு போயிட்டாங்க. உங்களையும் அப்பாவையும் பிரிச்ச. எனக்கு இன்னும் 18 வயசு கூட முடியல. எங்க அம்மா செத்து போய் எங்க அப்பா ஜெயிலுக்கு போய் எல்லா கஷ்டமும் என்னாலதான். இப்போ கடைசியா தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் கூட என்னால மனவலி ஆயிடுச்சு. நான் தான் எல்லாருக்கும் பாரமா இருக்கேன். ஆதிரா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இங்க யாரும் உன்னை பாரமா நினைக்கல. நீ இங்க வந்து குடும்பத்தோட சேர்ந்ததுல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. நடந்ததெல்லாம் மறந்துரு. அவ்வளோ ஏன் உன்னை பொண்ணு பாக்கறதுக்கு யாருமே வரலன்னு நினைச்சுக்கோ. ஏன் உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ராஜகுமார நாட்டு ஒரு பையனை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட கடமை. அந்த ராஜகுமாரனை தேடி கண்டுபிடிச்சிட்டு வர்றது என்னோட பொறுப்பு.
தேங்க்யூ so மச்மா. எனக்கு என் அம்மா போட்டோலாம் திரும்ப கிடைச்சிருச்சு. இது பார்க்கும்போது எனக்கு பெரிய சர்ப்ரைசிங்கா இருக்கு. இந்த தேங்க்யூவை திருமாறனுக்கு சொல்லு. அவன்தான் இத உனக்காக ரெடி பண்ணான். எனக்கு தெரியும் ஆதிரா, உனக்கு உங்க அம்மாவை எவ்வளவு பிடிக்கும், நீ உங்க அம்மாவை எவ்வளவு மிஸ் பண்றன்னு. அதான் இந்த ஆல்பம் உன் கூட இருக்கிறது உங்க அம்மா உன் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? போதும் ஆதிரா, மறுபடியும் அழாத. சாருமதி, சாரி சாருமதி. சுபத்ரா அம்மா மடியில படுத்துட்டு இருந்தானா, அதான் டைம் போறதே தெரியல. அதான் பால் கொண்டு வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்தா. பரவாயில்ல ஆதிரா, இப்பதான் டேப்லெட் சாப்பிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பால் குடிச்சுக்கிறேனே. சரி, நான் இங்க வச்சிடுறேன். உட்காரு. எனக்கு சின்ன குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு வாட்டி உன் வயித்துல கை வச்சு பார்க்கவா? சரி. சாருமதி, வயித்துக்குள்ள குழந்தை அசைதுன்னு நினைக்கிறேன் இல்ல? ஆமா ஆமா, உனக்கு தெரியுதா? தொட்டு பார்த்த எனக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். உனக்குள்ள எப்படி இருக்கும்ல? உனக்கு குழந்தை பிறந்ததும் நான் தான் உன் குழந்தைய ஃபுல்லா பாத்துப்பேன். நாங்க 2 பேரும் எப்போ ஒன்னா விளையாடுவோம். சரி சரி, பாலாறுத நீ குடிச்சிரு. இந்த சரி, நீ படுத்துக்கோ. எனக்கு பாட்டு கேட்டு தூங்குறதுதான் பழக்கம். உனக்கு இப்ப பாட்டு தானே கேட்கணும், நானே பாடுறேன், நீ தூங்கு. போதுமா?
சாருமதி கிட்ட பேசணும்னா இனி லெட்டர் தவிர வேற வழியே இல்லை. பார்க்கணும் போல இருக்கு, உன்கிட்ட பேசணும் போல இருக்கு. உன்னை என்னால பிரிஞ்சிருக்க முடியல. நீ இன்னைக்கு சேலையில என்ன மாதிரி அழகா இருந்த. ஐ லவ் யூ அண்ட் ஐ மிஸ் யூ. ராஸ்கல், யாரா நீ? எனக்கு லெட்டர் எழுதுற? நான் இன்னைக்கு சேலை கட்டினது கூட தெரியுதுன்னா அவ்வளவு க்ளோஸா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் போல. இந்த லெட்டரை நான் பார்த்ததுனால பரவாயில்ல. இத சாருமதியோ இல்ல திருமாறனோ இல்ல அகல்யாத்தையோ பார்த்திருந்தா ஐயோ அவ்வளோதான். அவ மட்டும் என் கையில கிடைக்கட்டும். இது ஏதோ லவ் லெட்டர் மாதிரி இருக்கே. இங்க யார் வச்சிருப்பா? யார் யாருக்கு எழுதிருப்பாங்க? அந்த லவ் லெட்டர் யாருக்கும் இல்ல, எனக்கு தான். எனக்கு எழுதுனதுதான். உனக்கா? உனக்கு யார் எழுதுனா? யாருன்னே தெரியலம்மா. ராத்திரி என் மேல இந்த லெட்டரை வீசிட்டு இருட்டுக்குள்ள ஓடி போயிட்டான். என்னால அவனை கண்டுபிடிக்க முடியல. ஐயோ, இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஆனா இந்த ஊர்ல உன்னை யாருக்கு தெரியும்? உனக்கு லவ் லெட்டர் எல்லாம் எழுதுறாங்க. அதுதாம்மா எனக்கும் தெரியல. நான் மட்டும் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சனா அவனுக்கு இருக்கு. சரி சரி, இந்த பேச்சு விடு. இந்த விஷயத்தை மறந்துரு. நான் இது திருமாறன் கிட்ட சொல்றேன். ஐயோ ஆமாமா, வேண்டாம். இது எதுக்கு ஒரு பெரிய விஷயமா சொல்லிக்கிட்டு? நீ பேசாம இரு ஆதிரா. இது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். ஐயோ அம்மா, சொல்றத கேளுமா. மறுபடியும் புது நம்பர். ஐயோ போதுங்க. எனக்காக இந்த ஒரு வாயை மட்டும் வாங்கிக்கோ. இந்தா சாப்பிடு. திருமரா, அம்மா உன்கிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். சொல்லுங்கம்மா. யாருன்னு தெரியல திருமரா. ஆதிராவுக்கு லவ் லெட்டர் எழுதி அவ மேல வீசிட்டு போயிருக்காங்க. அப்படியா? கொடுங்க.
கையெழுத்தாச்சு. திருமாறன் மட்டும் கண்டுபிடிச்சான், நாங்க கண்டிப்பா மாட்டிப்போம். எதுக்கு அகிலா அப்படி பண்ற? இந்த விஷயம் வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா? அம்மாவை பாருங்க, சின்ன விஷயத்துக்கு எப்படி பயப்படுறாங்கன்னு. ஆதிரா, நீ எப்போவாவது அவனை பார்த்திருக்கியா? யாராவது உன்னை ஃபாலோ பண்ற மாதிரி உனக்கு தோணிருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்ல. யாரும் இத விளையாட்டுக்கு தான் பண்ணிருக்காங்க போல. நான் மட்டும் அவனை பார்த்திருந்தேன், நானே அவனை 2 போட்டிருப்பேன். நான் கராத்தேல பிரவுன் பெல்ட், தெரியுமா? ஏய், எதுக்கு கால் கட் பண்ற? காலையில இருந்து போன் பண்றாங்க, ஆனா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இங்க கொடு. அட்டன் பண்ணு, ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ ஹலோ, யாரு? ஹலோ. டேய், யாரா நீ? காலையில இருந்து கால் பண்ற, அட்டன் பண்ண பேச மாட்டேங்கிற. லவ் லெட்டர் எழுதி தூக்கி ரூம்குள்ள போட்டுட்டு போற. உண்மையாவே சீரியஸா நீ என்ன லவ் பண்றனா? தைரியமா இருந்தா முன்னாடி வந்து சொல்றா. மேம், நான் பேங்க்ல இருந்து பேசுறேன் மேம். உங்களுக்கு லோன் வேணுமான்னு கேட்கறதுக்காக கால் பண்ணேன். நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்களே. ரொம்ப கரெக்டான நேரத்துல கூப்பிட்டிருக்கீங்க. எனக்கு எந்த லோனும் வேண்டாம், தேங்க்யூ. திருமாரா, இப்பதான் வீட்ல இருக்கிறவங்களோட ஆதிரா கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆயிட்டு இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா? மா, இதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். ஆதிரா, உன் போன ஒரு நிமிஷம் கொடு. இந்த ராங் கால் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன். இந்த பாரு, மறுபடியும் புது நம்பர்ல இருந்து உனக்கு கால் வந்தா என்கிட்ட சொல்லு, சரியா? சரி. இத நான் சுபத்ரா அம்மா கிட்ட நான் சொல்லி இருக்கவே கூடாது. நான் ஏற்கனவே பொண்ணு பார்க்க வந்தவங்க கிட்ட பேசினதுலயே சுபத்ரா அம்மா மன வருத்தத்துல இருப்பாங்க. இப்ப இந்த லவ் லெட்டர் எழுதினவன் யாருன்னு வேற அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவளை சொல்ல என்ன பண்றது? உன்ன சொன்ன ஆதிரா, உனக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. ஆதிரா, இந்தா புது ட்ரெஸ். யாருக்குமா? உனக்குதான். எனக்கு தான் நிறைய ட்ரெஸ் இருக்கே. அதெல்லாம் நீ சிட்டில போட்டுட்டு இருந்த ட்ரெஸ். அம்மா, அப்படின்னா நான் போடுற ட்ரெஸ்னால தான் எனக்கு லவ் லெட்டர் வருதுன்னு சொல்ல வரீங்களா? சேச்சே, நான் அப்படி சொல்லல. இந்த ட்ரெஸ் எல்லாம் உனக்காக பாட்டி ஏற்கனவே வாங்கி வச்சது. அப்புறமா கொடுக்கலான்னு இருந்தாங்க, மறந்து போயிட்டாங்க. இப்ப எடுத்து கொடுத்தாங்க, இந்தா. அம்மா, உண்மையாவே இதுதான் விஷயமா? இல்ல நான் கேக்குறேன்னு மறைக்கிறீங்களா? நான் எப்படி ஆதிரா அப்படிலாம் யோசிப்பேன்? நிச்சயமா கிடையாது. சரிம்மா, ஆனா அந்த லெட்டர் வந்ததுல நீங்க மன வருத்தமா இருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். அதெல்லாம் எதுவும் இல்ல ஆதிரா. இது நான் போட்டுக்கிறேன். இப்பவே போட்டுக்கணும். பாட்டி புது சிலைக்கெல்லாம் பூஜை பண்ண போறாங்க. இதுல ஒரு Dress எடுத்து போட்டுக்கிட்டு துளசி மரத்துல சாமி கும்பிட்டுட்டு அங்க வந்துரு, சரியா? ம். அப்ப நான் கிளம்புறேன், சீக்கிரம் வந்துரு. ம்.